தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது டைட்டன். சனி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோளினுடைய ஒரு துணைக்கோள் தான் இந்த டைட்டன். நம்ம பால்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கிரகத்திலே ரொம்ப வலிமையான பெரிய கிரகம் எது அப்படின்னா ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய வியாழன். அந்த வியாழனுக்கு அடுத்த பெரிய கோள் எது அப்படின்னு சொன்னால் சனி. நம்ம ஊரில் சனிக்கிழமை நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காரிக்கிழமை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஏன்னா அது கருமை நிறத்தில் இருக்கிறதுனால காரிக்கிழமை அப்படின்னு அழைக்கிறது நம்முடைய மரபு. அந்த சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 துணைக்கோள்கள் இருக்குங்க. அதில் உள்ள முதன்மையான துணைக்கோள் தான் வந்து டைட்டன். இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை. அந்த டைட்டன்கிற அந்த கோள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்வெளியிலேயே சூரிய மண்டலத்திலே உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதை சுற்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பயோனியர்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 8000 கோடி மைல்கள் தொலைவில் இருக்கு அந்த டைட்டன். இன்னைக்கு எல்லாரோட கவனமும் அதில் குவிந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த வான்வெளியில உயிர்கள் வாழ்வதற்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கிரகத்திலையும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறதுன்னு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டைட்டன் கோளில் தான் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே மீத்தேன் இருக்கு, அங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் இருந்தாலே கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அங்கே இருக்கிற சூழ்நிலையில் உயிர்கள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியே இருந்தாலும் அங்கே மனித குலம் இருக்காது. ஆனால் ஏதாவது பூச்சிகள் ஒரு சில உயிரினங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான ஆராய்ச்சியில் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வந்து இறங்கியிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே நம்ம ஊரில் வந்து ஜோதிடத்தில் ஜாதக கட்டத்தில் அது தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரோட ஜாதக கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லேனு போட்டிருக்கும், அது லக்னம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கட்டத்தில் மேனு போட்டிருப்பாங்க, அது மானு போட்டிருப்பாங்க, அது மாந்தின்னு பேர். கேரள ஜோதிடத்தில் இந்த மாந்திக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்முடைய திருக்கணித ஜாதகத்தில் இதிலெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அந்த மாந்தியினுடைய அந்த புராண கதையை நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ராவணேஸ்வரன் மிகப்பெரிய ஒரு சிவபக்தன். அவனை மாதிரி ஒரு பலசாலி, அவனை மாதிரி ஒரு பெரிய பராக்கிரமசாலியை பார்க்கவே முடியாது. அப்போ அவன் வந்து நவ கோள்களையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். ஒரு கோள்ங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம்னு ஒரு கட்டத்தில் போட்டு காட்டுறோம். ஆனால் வான்வெளியில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஏரியா அது. அப்பேற்பட்ட ஒரு 9 கோள்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தான். அவருடைய குலகுரு அவருடைய சுக்கராச்சாரியார் சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும் போது எல்லா பிளானட்டும் இந்த மாதிரி இடத்துல இருந்ததுன்னா அவனை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான், எல்லா கோள்களுக்கும் அவன் கட்டளையிடுறான், நீங்க என் பையன் பிறக்கும்போது நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து நின்றுங்க அப்படிங்கிறான். ஆனா ஒவ்வொரு கோளும் வான்மண்டலத்தில் ஒவ்வொரு இடத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரே நேரத்தில் எப்படி வர முடியும்? அப்போ வேக வேகமாக வரணும். அப்போ இயற்கையே மாறும், பிறப்பே மாறும், உலகமே அழியும். அப்போ என்ன பண்றது, எல்லா நவக்கோள்களும் சிந்திக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சனி அவர் வந்து ஒரு மந்த கிரகம், ரொம்ப ஸ்லோ பிளானட், ரொம்ப மெதுவாக தான் நகர்ந்து போவார். கோச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். உங்கள் கட்டத்துக்கு முன்னாடி 2.5 வருஷம், உங்கள் கட்டத்தில் 2.5 வருஷம், உங்களுக்கு அடுத்து 2.5 வருஷம், அது 7.5 வருஷம். அது ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய பிளானட். அது போய் வேகமாக இந்த இடத்த வந்து இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அவன் பேச்சை கேட்கலன்னா கொன்னே விடுவான் நம்மளை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் சனிகிட்ட போய் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. சனி பகவான் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. சனி மட்டும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சக்தியால இன்னொரு மகனை உருவாக்குறார். நம்ம புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இன்னொரு இடத்துல ஒருத்தனை உருவாக்கி தன்னுடைய சக்தியை வந்து ஆகர்ஷணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அனுப்பிடுறாரு. அப்படி உருவானதான் மாந்தி. அப்படி உருவானதுனாலதான் இந்திரஜித்தினுடைய மரணம் வந்து ரொம்ப ஒரு அகால மரணமா இளமையே நடந்தது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் வந்து சொல்லுது. அந்த மாந்தி தான் இன்னைக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டைட்டன் என்று சொல்லக்கூடிய உபகிரகம். இந்த புராண கதையில இருக்கக்கூடிய பல செய்திகளோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அறிவியல் உள்ள பல உண்மைகள் ஒத்து போறதை வந்து நம்ம பார்க்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.